Taste the Daily. மதுரையில் அமமுக மாவட்ட செயலாளர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். காளவாசல் பகுதியில் உள்ள மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமமுக மாவட்ட செயலாளர் ஜெயபால் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு, வரும் சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றார். ஈரோடு மாவட்டம் கொளப்பள்ளூர் பேரூராட்சிக்குட்பட்ட சாணார்பாளையம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள மின் மயானத்திற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். தங்கள் பகுதியில் மின் மயானம் அமைந்தால் சுற்றியுள்ள 7 கிராமங்களில் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அபாயம் உள்ளதாகவும், கிணறு, ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் மாசுபடும் என்றும் கூறி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்திலும் எதிர்ப்பு தெரிவித்த மக்கள், உள்ளூர் மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்க விடியா ஸ்டாலின் மாடல் அரசு மறுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். புத்திரன் திடல், சரோஜராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு திருக்கடையூரிலிருந்து செல்லும் தார் சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மழைக்காலங்களில் சாலையில் உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தேங்குவதால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டுமென விடியா ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தனியார் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். நாரையூர் கிராமத்தில் தனியார் பள்ளி அருகே உள்ள வாய்க்கால் வழியாக கிராமத்தில் உள்ள ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் வாய்க்கால் வழியாக ஏரியில் கலப்பதால் அதனை குடிக்கும் கிராம மக்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. எனவே தனியார் பள்ளி நிர்வாகம் மீது விடிய அரசு நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கழிவுநீர் கலப்பதால் பொதுமக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்படுகிறது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வாந்தி, மழக்கம், மஞ்சகாமலை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அறிகுறி வந்துள்ளது. ஆகவே இதை உடனடியாக வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்வு காணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம்.